கண்களை மூடுவோம். ஆண்டவரே, உமக்கு நன்றி. இந்த அற்புதமான காலை நேரத்திற்காக நன்றி. உம்முடைய சமூகத்திற்காக, உம்முடைய பிரசன்னத்திற்காக, உம்முடைய மகிமைக்காக, அளவிட முடியாத உம்முடைய கிருபைகளுக்காக உமக்கு நன்றி சொல்லுகிறோம். உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா, உமக்கு நன்றி. இந்த நேரத்திலும் கூட ஆண்டவரே, இவ்வளவு நேரமாக எங்களோடு இடைப்பட்டீர், எங்களை உம்முடைய வல்லமையினாலே நிரப்பினீர். உமக்கு ஸ்தோத்திரம். இந்த நேரத்தில் உம்முடைய வார்த்தைக்காக எங்கள் இருதயங்களை ஆயத்தப்படுத்தும். ஆண்டவரே, இந்த வார்த்தையை வெறுமனே எங்களுடைய காதுகளிலே கேட்டுவிட்டு நாங்கள் போகாதபடி, இந்த வார்த்தை எங்களை விடுவிக்கவும் உயர்த்தவும், ஆண்டவரே எங்களை ஆசீர்வதிக்கவும் போதுமான உம்முடைய ஜீவனுள்ள சத்தம் என்பதை இங்கே வந்திருக்கிற ஒவ்வொருத்தரோட செவிகளும் திறந்து கேட்கட்டும். ஆண்டவரே, அந்த வார்த்தையை வாழ்ந்து ஆசீர்வதிக்கப்பட்ட சாட்சிகளாய் திரும்பி வரட்டும். Let us not come back again in the same state, oh God. Let us carry blessings and come back. இந்த வார்த்தைகளை சுமந்து கொண்டு போய் ஆசீர்வாதங்களை அறுத்து திரும்பி வர என்னையும் எங்களையும் நீர் நிரப்புவீராக, ஆசீர்வதிப்பீராக. காதுகளை திறப்பீராக, மனங்களை திறப்பீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த காலையிலும் நான் உங்களோடு பேச விரும்புகிற ஒரு சின்ன தியானம், தேவன் எனக்கு கற்றுக் கொடுத்ததை, தேவ ஆவியானவர் எனக்கு சொல்லி கொடுத்த ஒரு காரியத்தை நான் உங்களோடு பேச விரும்புகிறேன். ஒவ்வொரு வாழ்க்கைக்கும் ஒரு பெரிய டெஸ்டினி இருக்குது. ஒரு பெரிய, இந்த உலகத்திலே பிறந்த ஒவ்வொரு மனிதனையும் தேவன் உருவாக்கினார், தேவன் தான் அனுப்பினார் என்பது உண்மையாக இருக்கும்னா, உன்னை தேவன் தான் இந்த உலகத்துக்கு அனுப்பினார் என்பது உண்மையாக இருக்கும் என்றால், நிச்சயமாய் உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய பர்பஸ் இருக்குது, ஒரு பெரிய அழகு இருக்குது, ஒரு பெரிய அற்புதம் இருக்குது. என்னுடைய திராணிக்கு, ஆற்றலுக்கு, பலத்துக்கு அப்பாற்பட்டு ஒரு டெஸ்டினி, ஒரு உயரம், ஒரு எல்லை நம்ம ஒவ்வொருத்தருக்கும் இருக்குது. சாதாரணமானவர்களை, அதனால தான் அப்படிப்பட்ட தெய்வ மக்கள் பாடின பாடல்களை நம்ம கேட்குறோம் பைபிளில். அன்னாள் சொன்னா, என்னுடைய கொம்பை உயர்த்தினீர், என் சத்துருக்களுக்கு முன்பாக என்னை மகிமைப்படுத்தினீர், எளியவனை குப்பையிலிருந்து எடுத்து ராஜாக்களோடும் பிரபுக்களோடும் உட்கார பண்ணுகிறீர். மரியாள் அதை பாட, ஒரு சாதாரணமான ஒரு பெண், அவளுடைய வாழ்க்கையிலே தேவன் வைத்திருந்த படத்தை பார்க்க தேவன் அவளுக்கு கிருபை செய்தார். அதனால் நம்ம ஒவ்வொருத்தருக்கும், சாதாரண மனிதர்களாகிய நமக்கு அசாதாரணமான நன்மைகளை, உயரங்களை தேவன் வைத்திருக்கிறார். இட் கம்ஸ் ஆஸ் அ பிக்சர், ஒரு படமாக. அதை ஆண்டவருக்குள்ளே வரும்போது தான், தேவ மக்களோடு இணையும் போது தான் அதை உங்களால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். ஒரு தேவ மனிதனோடு, தேவ சமூகத்தோடு, தேவனுடைய தரிசனத்தோடு ஒரு மனிதன் இணைக்கப்படும் போது அவனுடைய உயரம் என்ன, அவனுக்காய் தேவன் வைத்திருக்கிற ஆச்சரியங்களை இங்கே சில நேரத்தில் உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். நீங்கள் உங்களோட டெஸ்டினி ஆண்டவர் எனக்கு காமிப்பார். உங்களையோ அல்லது உங்கள் பிள்ளைகளையோ ஆண்டவர் என்னவாக உருவாக்க போகிறார், நீங்கள் எப்படி எண்ட் பண்ணுவீங்க, நீங்கள் இன்றைக்கி இருக்கிற மாதிரி இல்லை, உங்களுடைய பிள்ளைகளை குறித்த காரியம் என்ன, அல்ல உங்களை குறித்த காரியம் என்ன அப்படின்னு சொல்லும்போது சிலது என்னால் நம்பவே முடியாது. ஆண்டவர் காண்பிக்கிற படம் அவ்வளவு பெரிதாக இருக்கிறது. அதை நான் அநேகருடைய வாழ்க்கையிலே படிப்படியாக நகர்ந்து வருகிறதை பார்த்திருக்கிறேன். ஒரு தம்பி இருக்காங்க சபையில், அவர் சிக்கா இருக்காரு. அவருக்கு ஒரு சின்ன உதவி கொடுப்பேன். அதை கொடுக்கிற ஒரு நாளில் அதை எடுத்துட்டு இருக்கும்போது ஆவியானவர் என்னிடத்திலே சொல்லுகிறார், இன்று கொடுக்கிறாய், ஒரு நாள் வாங்குவாய். கொஞ்சமாக இல்லை, நான் கொடுக்குறக்கு எண்ணிக்கிட்டு இருக்கும் போது ஆவியானவர் சொல்லுகிறார், யூ வில் பி கிவன் பேக் பை திஸ் சேம் பர்சன். இந்த நபரை கொண்டே ஒரு நாள் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். அப்பொழுது நான் பார்த்தேன், அந்த மனிதனை தேவன் இன்று அவனுடைய பலவீனத்தை வைத்தோ, அவனுடைய குறைவுகளை வைத்தோ, அவனுடைய சூழ்நிலையை வைத்தோ, அவனுடைய குடும்பத்தின் தள்ளுதலை வைத்தோ அல்ல, அவருடைய
கரத்தை கொண்டு உயர்த்த போகிற செய்ய போகிற மாற்றங்களை கண்டு வியக்கிறேன். ஒவ்வொருத்தரையும் ஆண்டவர் அப்படி அவங்களோட அந்த லோ ஸ்டேட்டில் அவங்க லெஃப்ட் அவுட்டாக இருக்கும்போது அவங்களால இனி எனக்கு என்ன அப்படின்னு அவங்க நிற்கிற நேரத்தில் எனக்கு ஒவ்வொருத்தரையும் குறித்து சொல்கிறப்ப ஆச்சரியமாக இருக்கிறது. ஒரு சின்ன வீட்டில் ஒரு ரூமில் இருக்க ஒரு பெண்ணை குறித்து ஆண்டவர் எனக்கு சொன்னார். அவள் ஊர்லேயே அவள் வீடு மாதிரி வேறு பெரிய வீடு இருக்காது. எனக்கு ஆண்டவர் சொல்கிறதுல ரொம்ப நம்பிக்கை இருக்குது. நான் ஆண்டவர் பொய்யே சொல்ல மாட்டான், எனக்கு தெரியும். இன்று இடமில்லாதவர்கள், இன்று பரதேசியாக இருக்கிறவர்கள், இன்று ஒன்றுமில்லாத இருக்கிற உங்களுக்காக ஆண்டவர் வரைந்திருக்கிற படம், ஆண்டவர் உருவாக்கி இருக்கிற எதிர்காலம் ஆச்சரியமானவைகள். அதனால தான் வேதம் சொல்லுகிறது, அவரை நேசிக்கிறவர்களுக்காக அவர் உண்டு பண்ணினதை மனிதனுடைய கண்கள் கண்டதுமில்லை, செவிகள் கேட்டதுமில்லை, அது ஒரு மனுஷனுடைய எண்ணத்திலையும் தோன்றவும் இல்லை. ஹி ஹாஸ் பிக் திங்ஸ். எத்தனை பேருக்கு தெரியும்? என்ன மேலே உங்கள் தலையில் கை வச்சு சொல்லுங்க, என் மேலே கூட ஆண்டவர் பெரிய நோக்கம் வச்சிருக்கார். ஆமென். ஒரு ஆட்டோ அல்ல ஒரு டாக்ஸி டிரைவராய் இன்னொரு ஆளுக்கு வண்டி ஓட்டி கொண்டிருந்த ஒரு நேரத்தில் அருமையான நம்ம தம்பி ஜோயலை பார்த்து ஆண்டவர் சொன்னார், நான் பார்க்கிறேன் அவங்க கிட்ட எத்தனையோ கார் இருக்குது, அவங்க டாக்ஸி டிரைவராய் போகிறதில்லை, அநேக கார்களுக்கு ஓனராய் தேவன் அவர்களை எனக்கு காண்பித்தார். ஆண்டவர் அதை மூவ் பண்ணிக்கிட்டே வர்றதை பார்க்கிறேன். இன்று அவங்க ஒரு கார் வாங்கியிருக்காங்க. அந்த ஒரு கார் வந்து நிற்குமா, நான் சொன்னேன் இது ஒரு காரோட முடியாது, பல காராக போகிறது. ஆண்டவர் ஒவ்வொரு மனிதனையும் ஒரு பெரிய ஆச்சரியத்திற்கு இப்படி என்னால் இந்த சர்ச்சில் இருக்க ஒவ்வொருத்தரும், அதனால தான் சொல்லிக்கிட்டே வரேன், ஒவ்வொருத்தரையும் பார்க்கும்போது உங்களை குறித்து ஆண்டவர் சொன்ன காரியம் உங்களால் நம்ப முடியுமா என்னமோ தெரியல, அவ்வளோ பெருசு வச்சிருக்காரு ஆண்டவர். ஆனால் இந்த பிக் பிக்சர் ஆண்டவர் இந்த பெரிய அற்புதமான ஒரு டெஸ்டினிய படத்தை உங்களுக்காக வரைஞ்சி இப்போ ஆபிரகாமை கூப்பிட்டு சொல்கிறாரு, ஒரு படத்தை காமிக்கிறார். வாசிங்க ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். Genesis 12:2. நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி. ஆபிரகாமை தனி மனிதனாக இருக்கும்போது, பிள்ளை இல்லாமல் இருக்கும்போது, அவன் சின்ன குடும்பத்தோடு இருக்கும்போது ஆண்டவர் கூப்பிட்டு சொல்ல, பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பெயரை யூ வில் பிகம் ஃபேமஸ் அப்படின்ட்டார். எல்லாருக்கும் உனக்கு தெரியும், உனக்கு தெரியாதவங்களே இருக்க மாட்டாங்க அப்படின்னு சொன்னார். சொன்னதை செஞ்சாரா? ஆமென். பெரிய ஜாதி ஆக்குனாரா? ஆக்குனார். ஆசீர்வதிச்சாரா? வேதம் சொல்லுகிறது அவன் செல்வ சீமானானான். ஆண்டவர் அவனை கூப்பிட்டப்போ அவன் ஒரு மாடரேட்டான ஒரு டீசென்ட் லைஃப்ல இருந்தான். அவன் ஆண்டவர் கூப்பிட்டு எல்லாத்தையும் விட்டுட்டு வா, நான் சொல்றதை செய் என்று சொல்லும்போது அவர் கொடுத்த பிக்சர் பயங்கர பெருசு. தாவீது எங்கேயோ ஆடு மேய்ச்சிட்டு இருக்கான். ஆண்டவர் அவனை அழைத்து நீதான் அடுத்த ராஜா என்கிற ஒரு பெரிய பிக் பிக்சரை கொடுத்தார். நம்மளோட சபையில் சின்ன சின்ன பிள்ளைங்களா இதுங்கெல்லாம் இருக்கும்போது ஆண்டவர் எனக்கு இதுங்களை எங்கேயோ வெஸ்டர்ன் கண்ட்ரியில் இருக்கதா காமிப்பார். அப்போ அதுங்க தமிழ் மீடியத்தில் படிச்சுட்ருக்கு, அதுக்கு என்ன பாசிபிலிட்டி இருக்கும்? சின்ன சின்ன பிள்ளைங்க. அப்போது ஆண்டவர் எனக்கு சொல்லுகிறார், ஒரு நாள் யூத் மீட்டிங்கில் சில பிள்ளைகளை காமிச்சு இவங்கெல்லாம் வெஸ்டர்னர்ஸாக இருப்பாங்க, இவங்க பிள்ளைங்கெல்லாம் இந்தியாவிலே வளர மாட்டாங்க. நான் சொல்லுகிறேன், ஐ எம் சீயிங் திங்ஸ் ஆர் மூவிங். அதற்கு நேராய் காரியங்கள் நகர்ந்து போகிறதை பார்க்கிறேன். நடந்துட்டு தான் இருக்கு, கவனிங்க. அப்போ ஆண்டவர் இந்த பிக் பிக்சரை கொடுத்த பிறகு ஒரு படத்தை எடுத்து இதான்ப்பா இப்படிதான்ப்பா உன்னை ஆக்க போறேன் அப்படின்னு சொல்ற படம் பார்க்கறதுக்கு அற்புதமா இருக்கு. அப்படியே கொடுத்தாருன்னா லட்டு மாதிரி வாங்கி வச்சுக்கலாம், அப்படிதான் நினைக்கிறோம். ஆண்டவர் சொல்லிட்டாரா ஆஹா. ஆனால் என்ன நடக்குது, இவர் என்ன பண்ணார், அந்த படத்தை அப்படியே நம்மகிட்ட கொடுக்க மாட்டார். இதை
ஒரு 1000 துண்டா சின்ன சின்னதா வெட்டுறார். அதுக்கு பேரு ஜிக்ஸாக் பசில். ஜிக்ஸாக் பசில் பார்த்துருக்கீங்களா? சின்ன பிள்ளைங்க இந்த பசில் விளையாடுவாங்க. ஒரு படத்தை பல துண்டாக இருக்கும், அதை சேர்த்து ஒரே பிக்சராக மாற்றுவாங்க. இங்கே பார்த்தீங்களா? அந்த ஒரு படத்தை காமி பார்க்கலாம். ஃபுல்லாக இருக்க ஒரு பிக்சர் காமி. அதுலேயே இருக்கு ரைட். இந்த படத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா இது ஒரு ஃபுல் சீனரியாக இருக்குது. ஆனால் இது பல 100 துண்டுகளாக என்ன செய்யப்பட்டிருக்கு? வெட்டப்பட்டிருக்கு. இதை எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்தா தான் அந்த டெஸ்டினி. ஒரு படத்தை நான் வரைஞ்சிட்டேன், இதுதான் உன் ஃப்யூச்சர் எனக்கு தெரியும். ஆனால் அதை தேவன் உன் கையில் கொடுக்கும்போது எப்படி கொடுக்கிறார்? பல துண்டுகளாய் கொடுக்கிறார். அதை மொத்தமாக பார்க்கும்போது காமி, அந்த துண்டுகளை காமி. ஷோ த பீசஸ். அந்த துண்டுகளை பார்க்கும்போது ஆண்டவர் காண்பித்த படத்திற்கும் இன்னைக்கு வாழ்க்கைக்கும் சம்பந்தமே இல்லை. ஆண்டவர் சொன்னதுக்கும் நடக்கிறதற்கும் சம்பந்தமே இல்லை. ஆண்டவர் என்னை குறித்து சொன்ன தரிசனத்திற்கும் என்னை சுற்றி இருக்கிற சூழ்நிலைமைக்கும் இதில் என்ன தெரியுதியா? ஒன்றுமே தெரில. இதை வச்சு நான் என்ன பண்ணுவேன்? எதுவுமே எனக்கு பண்ண முடியாது. என் வாழ்க்கையிலே முதல் கட்டம் தேவன் எனக்கு சொன்னதற்கு எல்லாம் எதிர்மறையாகவே தெரியும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த பிக் பிக்சர் பண்ணுறவனுக்கு முதல் அண்டர்ஸ்டாண்டிங் என்ன வேணும்னா, ஆண்டவர் சொன்னதை அவர் செய்ய உண்மை உள்ளவர். ஆனால் அது அப்படியே ரெடிமேடாக பிரிண்ட் ஆகி வராது. அது அழகாக வரையப்பட்டு இருந்தது. பல 1000 துண்டுகள். 1000 பீஸ் பசில் இருக்குது, 2000 பீஸ் பசில் எல்லாம் இருக்குது. அதெல்லாம் உட்காந்து குடும்பமாக எங்கள் வீட்டில் ஒரு பஸ்ஸில் உட்காந்து ஒரு முறை எங்கள் குடும்பத்தில் இருந்த ஒரு 4-5 பேர் சேர்ந்து சோறு கூட சாப்பிடாம ட்ரெயினுக்கு டைம் ஆயிடுச்சு. ட்ரெயின் வருது போங்க, ஆனால் நாங்கள் இதை பண்ணால் தான் போவோம் அப்படின்னு ஆட்டோ வந்து நிற்கிது. அவங்க வேக வேகமாக 4 நாள் கிட்டத்தட்ட 2-3 நாள் குடும்பமாக சேர்ந்து ஒரு பஸ்ஸில் செஞ்சு வச்சுட்டு அப்புறம் ஆட்டோவில் ஏறி ட்ரெயினுக்கு ஓடினாங்க. ஏன்னா அது அவ்வளோ கஷ்டம்னால கிட்டே போமாட்டேன், நமக்கு தலை சுற்றும் அது பார்த்தாலே. ஏன்னா ஒரே மாதிரி இருக்கும். எதை எங்கே பொறுத்தனே தெரியும். ஒரு படத்தை நீங்கள் 1000 வெட்டி கொடுத்தா நான் என்னத்தை பொறுத்துறது? எங்கே என்ன இருக்குதுன்னு தெரில. மேலேயும் ப்ளூவாக இருக்குது, கீழேயும் ப்ளூவாக இருக்குது. நான் முதல்ல கலரை பார்ப்பேன். ஏன் அறிவுக்கு ஏற்ற மாதிரி பச்சையாக இருந்தால் நீ மரமாக தான் இருப்பேன்னு, ஆனால் அது மரமாக இருக்கா புல்லாக இருக்கும். நீ ப்ளூவாக இருந்தால் நீ மேகமாக தான் இருப்பேன்னு நினைப்பேன், அது தண்ணியாக இருக்கும். நம்மளால் இதெல்லாம் ஒன்றும் புரிஞ்சிக்க முடியல. நான் அது கிட்டே போக மாட்டேன். இப்படி தான் நிறைய பேர் வாழ்க்கையில் தேவன் வைத்து நமக்காக உருவாக்கின படத்தை பார்த்து குழம்பி, ஐயோ இதெல்லாம் நம்மளுக்கு ஆகாது, ஏதோ இருக்கிறத சாப்பிட்டு நிம்மதியாக ஒழுங்காரியா ஆண்டவரும் புருஷனை ஊழியக்காரனை, அவன் ஊழியக்காரனா ஆக மாட்டான், அவன் உருப்படியாக ஒரு மனுஷனாக இருக்கட்டும் அப்படின்னு நினச்சி கண்டபடி பேசின்னு இருக்கார். புரியுதா என் லாங்குவேஜ்? குட், இம்ப்ரூவிங்க. நான் பயங்கரமாக லோக்கலாக பேசுகிறேன். வீட்டில் ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க, கவனிங்க. தேவன் உருவாக்கின படம் உன் பிள்ளையை குறித்து சொன்ன காரியம் ஒன்று, ஆனால் இன்று இருப்பதோ மற்றொன்று. உன் கணவனை குறித்து, உன் குடும்பத்தை குறித்து, உன் ஊழியத்தை குறித்து, உன் பொருளாதாரத்தை குறித்து தேவன் காண்பித்த படம் ஒன்று, ஆனால் நடப்பதோ வித்தியாசமாயிருக்கிறது. புரியல. எவ்ரிதிங் இஸ் a mess. இந்த பிக் பிக்சருக்கு தேவன் உண்டாக்கின, தேவன் தெரிந்து கொண்ட நோக்கத்திற்கு ஒரு மனிதன் டிராவல் பண்ணி போக முடியுமா? அதுக்கு ஏதாவது பாசிபிலிட்டி இருக்கா? இதெல்லாம் நடக்குமாங்க அப்படின்னு அதான் சிம்பிளாக கேட்கலாம். நடக்குமாங்க நீங்கள் சொல்கிறதெல்லாம்? பாஸ்டர்மா நீங்கள் சொல்கிறதெல்லாம் கேட்கறதுக்கு நல்லா இருக்குதெல்லாம் நடக்குமா? எப்படி நடக்கும்? அதை தான் அன்றைக்கி பேச போகிறேன். இது நடத்துவதற்கு அடிப்படையிலே இது என்னாலும் உங்களாலையும் தனிப்பட்ட விதத்தில் செய்ய முடியாது. வாசிக்கலாம். யோவான் 14:26. யோவான் 14:26.
என் நாமத்தினாலே பிதா அனுப்ப போகிற பரிசுத்த ஆவியாகிய தேற்றரவாளனே எல்லாவற்றையும் உங்களுக்கு போதித்து நான் உங்களுக்கு சொன்ன எல்லாவற்றையும் உங்களுக்கு நினைப்பூட்டுவார். பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, உமது ஆவியினாலே ஆகும். இந்த பெரிய டெஸ்டினி, இந்த பெரிய உயரம் ஒரு தனிப்பட்ட மனிதனால் அடைவதற்கு வாய்ப்பில்லை, சாத்தியம் இல்லை. இது நான் தனியா செய்யவே முடியாது. இதற்கு தேவனுடைய உதவி வேணும். எனக்குள்ளாயிருக்கிற வாசமாயிருக்கிற ஆவியானவரே இதை எனக்கு உதவி செஞ்சு முடிக்க முடியும் அப்படின்னு வேதம் சொல். ஹீ இஸ் மை ஹெல்ப்பர், எனக்கு உதவியாளன். அவர் எனக்கு சொல்லி கொடுப்பார், எங்கே எதை பொருத்தணும், என்ன பண்ணணும், என்ன செய்யணும், எப்படி மூவ் ஆகணும், எப்படி இந்த பிக்சரை ஃபினிஷ் பண்ண போகிறோம், எப்படி இந்த சபை என்கிற ஒரு பெரிய தரிசனம் இருக்கிறது, இந்த ஊழியத்திற்கான ஒரு பெரிய தரிசனம் இருக்கிறது. இது எப்படி நகரப் போகிறது, இதை எப்படி முடிக்க போகிறோம், என்ன நடக்க போகிறது, இதை எப்படி பாசிபிள் ஆக்க போகிறோம், உன் குடும்பத்தை உன் பிள்ளைகளை குறித்து சொன்ன தரிசனம் எப்படி நடக்க போகுது? தனியாக நடக்காது. தேவனுடைய ஆவியானுடைய துணை இல்லாமல், இஃப் யூ டோன்ட் சீக் ஹிஸ் ஹெல்ப், அது நடக்காது. நன்றாய் கவனியுங்கள். இப்போ இதனோட பேஸ் 3 காரியங்களை நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். கவனிக்கணும், டைவர்ட் ஆகக்கூடாது. வேடிக்கை பார்க்க வேணாம், யாரையும் பார்க்க வேணாம், கீழே பார்க்க வேணாம், கண்ணை மூட வேணாம், பக்கத்தில் பார்க்க வேணாம், என்ன பார்க்கணும், அவ்வளோதான். ரைட், பார்க்குறீங்களா? குட். எப்படி சாத்தியம்? இந்த பிக்சருக்குள்ளே தான் நீங்கள் போய்கிட்டு இருக்கீங்க, இந்த டெஸ்டினிக்குள்ளே நீங்கள் உருவாக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா, நான் திரும்பி சொல்லிட்டேன், இதை பீஸாக எடுத்து என்னால் இதை செய்யவே முடியாது. நான் அவர் கூட இருந்தால் அவர் செஞ்சிடுவார், அவ்வளோதான். ஆனால் அவர் கூட இருக்கிறேன், இந்த வேலை ப்ராசஸ் ஆகுது என்கிறதற்கான சயின்ஸ் என்ன, இதற்கான அடையாளங்கள் என்ன? முதல் காரியம், I can has to die. இந்த பிக்சரை நான் உருவாக்குவதற்கு தேவ ஆவியானவர் இதை உண்மையாக்கி கொண்டு வருவதற்கு முதல் காரியம், 3 காரியம் சாகணும். முதல் காரியம் எதுனா, என்னால் முடியும், நான் செஞ்சிடுவேன், நான் பார்த்துக்கிறேன், எனக்கு தெரியும். எனக்கு என்ன தெரியாதா? இது சத்தால் ஒழிய இது நடக்காது. இன்று என்னால் முடியும் அப்படிங்கிற விஷயம் எத்தனை இருக்கு? பல காரியம் இருக்கு. நான் பார்த்துக்கிறேன், நான் எனக்கு பலன் இருக்க வரைக்கும் நான் பார்த்துக்கிறேன், நான் ஜெபிச்சு நடத்திடுவேன், நான் இதை பண்ணிடுவேன். நான் சொல்லுகிறேன், எந்த மனிதனுடைய வாழ்க்கையில் ஐ கேன் is still alive, என்னால் முடியும் என்பது உயிரோடு இருக்கிற வரைக்கும் நிச்சயமாய் என்னுடைய தரிசனம், எவ்ரி டே there has to come a thing, ஒவ்வொரு நாளும் ஒரு விஷயம் நடக்கணும். என்னாலே ஒன்று முடியாது, என்னாலே ஒன்று முடியாது, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே I can do only because. வாசிக்கலாம், பிலிப்பியர் 4:13 வாசிப்போம். 4:13. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. அதை சொல்லும் போதே ஏற்கனவே நான் இந்த படத்திலே, இந்த எப்பவுமே ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் நான் என்கிற பகுதி குறைந்து 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 இல்லாமல் போகிற வரைக்கும் மறையணும். ஒவ்வொரு நாளும் வாழ்க்கைக்குள்ளார என்னோட உணர்வு, என்னோட ஆசை, என்னோட விருப்பம், என்னோட பலன், என்னோட தேவை, இந்த நான் அநேகருடைய வாழ்க்கையிலே சாக மறுக்கிறது. என்ன இப்படி கேட்டாங்க, என்ன இப்படி சொன்னாங்க, நான் செத்தாலும் எப்பயும் நம்புகிறேன். நான் இப்போ செத்துட்டேன், பணமாக இருக்கேன், என் முன்னாடி நின்று நீங்கள் அத்தனை பேர் திட்டினாலும் நான் எந்திரிச்சு பதில் சொல்ல மாட்டேன், ஏன்னா நான் செத்துட்டேன். நான் சாகிற வரைக்கும் இந்த படம் உருவாக்கப்படாது. நான் முற்றிலுமாய் சாக என்னை ஒப்பு கொடுக்கும் வரைக்கும்
இந்த அநேகருடைய வாழ்க்கையிலே நான் உயிரோடு இருக்கிறதினாலே இன்னும் பயம் உனக்குள்ளா இருக்கிறது, இன்னும் கோபம் உனக்குள்ளே இருக்கிறது, இன்னும் பதட்டம் உனக்குள்ளே இருக்கிறது. தேவன் இந்த நானை சாக அழைக்கிறார். Come, let us kill me. எப்படி இந்த நான் சாகும் அதை அடுத்து சொல்றேன். ரெண்டாவது, நான் ஐ கேன், அதை இங்கிலீஷில் எழுதுறவங்க எழுதிக்கோங்களேன். ஃபர்ஸ்ட் திங், ஐ கேன் ஹேஸ் டு டை. ஐ கேன் சாகணும், யூ காண்ட் சாகணும். ஒன்னால முடியாது. அநேகருடைய வாழ்க்கையிலே மற்றவர்களுடைய குறைவுகள் மேக்னிஃபை பண்ணப்பட்டிருக்கிறது. ஒன்னால முடியாது. ஏன்னா நீ குடிக்கிற, ஏன்னா நீ சரியா இல்லை, ஏன்னா நீ எதுக்குற, ஏன்னா நீ பாவத்தில் இருக்க, ஏன்னா உனக்கு அது இல்லை, உனக்கு இது இல்லை, உனக்கு இப்படி பிரச்சனை இருக்கு, உன்னாலே முடியாது என்று நான் எந்த மனிதனை பார்த்தாலும், ஒரு மனிதனுடைய குறைவுகளை நான் பார்க்கிறேன்னா அதுக்கு என்ன நான் சொல்றேன்னா, உன்னால முடியாதுன்னு நான் சொல்றேன், அவ்வளோதான். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே பிரச்சனையை நான் பார்க்கிறேன்னா நான் சொல்லுகிறேன், இவன் he is not going to do something, இவன் தோற்க தான் போறான், இவன் இல்லாம தான் ஆக போறான், இவன் வெட்கப்பட தான் போறான். எது வரைக்கும் ஒன்னால முடியாது. தேவன் ஒவ்வொரு மனுஷனுக்கும் நோக்கம் வச்சிருக்கார். அதை நான் பல மாதிரி சொல்லிட்டு இருக்கேன். அதுக்கு இன்னொரு வார்த்தையை நான் அடிக்கடி சொல்லி கொடுத்துருக்கேன், ஹானர். ஒரு மனிதன் தவறினாலும் அவனை மதிக்க தேவன் எனக்கு கற்றுக் கொடுக்கிறார். ஒரு மனிதன் இடறினாலும் அவனுக்கு மேலே இருக்கிற அந்த ரிகார்ட்ஸை எடுக்காம காப்பேனானால், ஐ am telling him he can. என்கிட்ட 1000 குறை இருக்கு, ஆனால் நான் நம்புறேன் என்னால் முடியும்னு. உன்கிட்ட குறை இருந்தால் நான் நம்புறேன் உன்னால் முடியாதுன்னு. நான் எப்பொழுதும் இந்த பிக் பிக்சருக்கு வரப்போகிறதே இல்லை. என்னால் முடியும்னா, என்னை பலப்படுத்த கிறிஸ்துவை கொண்டு என்னால் முடியும்னா உன்னாலேயும் முடியும். மூன்றாவது, சாக வேண்டியது, he can, அவரால் முடியும். அவர்னா யாரு? இயேசுவால் முடியும் அப்படிங்கிறத நீங்கள் கொன்னீங்கன்னா தான் இந்த பிக் பிக்சர் நடக்கும். தேவனால் முடியும் அப்படிங்கிற வார்த்தையை நீங்கள் கொல்லணும். தப்பாக சொல்கிறேனா? இல்லை, கரெக்டாக சொல்கிறேன். தேவனால் முடியும் என்கிறதை நீங்கள் கொன்றுவிட்டு தேவனால் மாத்திரமே முடியும் என்பதை நீங்கள் நம்ப வேண்டும். தேவனால் முடியும் என்கிறதை நீங்கள் கொன்றுவிட்டு தேவனால் நிச்சயம் முடியும் என்பதை நம்ப வேண்டும். இன்னைக்கு சபை தேவனால் முடியும் அப்படின்னு நம்புறதுனால தான் எதுவுமே நடக்கலை. தேவனால நிச்சயம் முடியும். வேதத்தில் அடுக்கடுக்கான வார்த்தைகளுக்கு இன்னைக்கு ஒரு விசுவாசிக்குள்ளா இருக்கிற ஒரு விஷயம், ஒருவேளை அற்புதம் நடக்கும், நடக்காமலும் போகலாம். நோ, there's no secondary option. ஒருவேளை இது நடக்கலாம், இவங்க சொல்ற மாதிரி நடக்காமலும் போகலாம். எப்படி நடக்கும்? ஆபிரகாம் கேட்கிறான். அவன் நான் என்கிற ஒன்று அவனுக்குள்ள இருந்தப்ப கேட்டான், எனக்கு என்ன தருவீர் ஆண்டவரே? ஆண்டவரை பார்த்து கேட்டான், எனக்கு என்ன தருவீர்? உன்னை பெரிய ஜாதியாக்குவேன்னு சொன்னீரே, வருஷம் ஓடிக்கிட்டே இருக்க, எனக்கு பிள்ளை கூட இல்லை, எனக்கு என்ன தருவீர்? ஆண்டவர் அமைதியாக இருக்கார். தரேன்ப்பா, தரேன். எது வரைக்கும் அமைதியாக இருந்தார்? இந்தப்பா 100 வயசில் வந்து சந்திச்சு உனக்கு பிள்ளை பிறக்க போகுது அப்படின்னு தூதன் வந்து சொல்லுகிறார், தேவன் வந்து சொல்லுகிறார். அப்போ சொல்கிறான், எப்படி ஆண்டவரே நடக்கும்? இதெல்லாம் நடக்குமா? சாராள் நகைக்கிறாள். மரியாள், தேவ தூதன் வந்து இப்படி நீ கர்ப்பவதி ஆக போற பரிசுத்த ஆவியானவரால் அப்படின்னு சொன்னீங்க, இது எப்படி நடக்கும்? when I die, எப்படி நடக்கும்? how can it be? என்னால் முடியும் என்கிற இடத்திலிருந்து என்னால் முடியாது, ஏன்னா கிழவனாயிட்டேன், 100 வயசுல யாருக்கா பிள்ளை பிறந்து கேள்விப்பட்டிருக்கீங்க, இது எப்படி நடக்கும்? when I die, என்னால் ஒன்றுமே முடியாது, இதற்கு மேலே என்னை கொண்டு என்கிற வார்த்தைக்கு இடமே இல்லை, நான் சம்பாதிச்சு கட்டுவேன், முடியாது.
நான் பார்த்துக்குவேன், முடியாது, என்னால் ஒன்றுமே முடியாது. ஆனால் கூடவே உம்மாலே எதை வேண்டுமானாலும் செய்ய முடியும். அதனால தான் யோவான் ஸ்நானனுடைய வார்த்தைகள் அழகாய் பொறிக்கப்பட்டிருக்கிறது. I must decrease and you must increase. நான் சிறுகவும், சொல்லுங்க, நான் சிறுகவும் நீர் பெருகவும் வேண்டும். இன்னைக்கு சபைக்குள்ளார நான் சிறுகாமல் அவர் பெருக முடியாது. என்ன நான் உடைக்காம, இது மட்டும் நடந்தா நான் பார்த்துக்குவேன் அப்படின்னு சொல்ற அந்த வார்த்தையை நீ உடைக்காம, நீ இதை கொடுத்தாலும் என் கடனை அடைச்சிட்டா கூட எனக்கு வாழ தெரியாது. அவர் இரக்கத்தினாலே நான் வாழ்வேன், அவருடைய பலத்தினாலே நான் உயர்வேன். என் பிள்ளைங்க படிச்சுட்டா நான் உயர்வேங்கிற தப்பு கணக்கை இன்று உடைக்கிறேன். தேவன் இறங்கினால், தேவன் கிருபை கூர்ந்தால் நான் உயர்வேன். அப்போ எந்த மனிதனுடைய வாழ்க்கையில தான் நான் the I dies, ஒண்ணுமே பண்ண முடியாது. நான் போன வாரத்தில் நைட் ப்ரேயர்ஸ் நல்லா ஜோம் பண்ணிக்கிட்டே இருக்கேன், ஆண்டோட சத்தம் கேட்டே இருக்கேன். பாஸ்டர் வந்து என்கிட்ட இந்த வாரம் நீ தான் மெசேஜ், நான் வீக்கெண்ட் பிஸியாக இருக்கேன், எனக்கு வேறு மீட்டிங் இருக்குது அப்படின்னு சொன்னோடனே எனக்குள்ளே ஒரு கான்ஃபிடென்ஸ் இருந்துச்சு. அடா இந்த வாரம் நைட் ப்ரேயர் தான் சூப்பராக போயிட்டுருக்குல்ல, இது என்ன ஒரு மெசேஜ், ஒரு சாதாரணமான ஒரு விஷயம், இதெல்லாம் நமக்கு ஒரு பெரிய மேட்டரா அப்படின்ன மாதிரி என்னையே அறியாமல் ஐக்கியான் எனக்குள்ளே இருந்துச்சு. நானும் முட்டுறேன், மோதுறேன், பெறல்றேன், உருள்றேன். ஒரு சோட்டா பீம் நோட்டில் 4 வார்த்தை எழுத வரல. ஆண்டவரே ஐ கேன், ஆண்டவர் சொன்னா as long as I can live, நான் என்னால் முடியும், நான் தான் ஜெபிக்கிறேன், நானா ஜெபிச்சேன். நோ, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே. come on say every small bit of thing. நல்லா சமைப்பேன், நோ, நல்லா படிப்பேன், இல்லை, நல்ல திறமையான ஆளுனா இல்லை, அது நீ இல்லை, நீ இல்லை, உன்னால ஒன்றுமே முடியாது. you can unlock nothing. ஒரே ஒரு பூட்டை கூட என்னாலே உங்களாலே திறக்க முடியாது. இந்த உண்மையை நீ புரிந்து கொண்டால், நிறைய நேரம் நம்மளோட பலவீனத்தை நம்ம மறைக்கிறோம். ஏன்? நம்மளுக்குள்ளார என்னால் முடியும், அவங்க செஞ்சாங்க, யாரோ செஞ்சதுக்கு கூட கிரெடிட்ஸ் எடுத்துட்டு இருக்கிறோம் என்று நான் என்கிற நான் சாக ஆயத்தமாகிறதோ. நத்திங் நத்திங் நத்திங், ஐ கேன் டூ நத்திங். எல்லாரும் கரத்தை இப்படி விரித்து சொல்லுங்க, ஒன்றுமே முடியாதுப்பா, ஒன்றுமே முடியாது, ஒன்றுமே இல்லை, ஒன்றுமே இல்லை, களிமண்ணு தான். ஆமாம், கவனியுங்கள், யோவான் ஸ்நானகன் அற்புதமாக ஆரம்பித்தார். அவருடைய வார்த்தைகளை கேட்டு தேசம் முழுவதும் அதிர்கிறது. வந்து கேட்குறாங்க, நீர் தான் எலியாவா, நீர் தான் வரப்போகிற கிறிஸ்துவா? ஏப்பா நான் ஒன்றுமே கிடையாதுப்பா, நான் ஒன்றுமே கிடையாது. அவர் காலில் போட்டிருக்க செருப்போட வார கல்றதுக்கு கூட நான் பாத்திரம் இல்லைப்பா. நான் சிறுகணும், அவர் பெருகணும். நான் வரப்போகிற அந்த இயேசுவுக்கு நான் பாதையை ஆயத்தப்படுத்துகிற வெறும் ஒரு சத்தம், அவ்வளோதான். அவர் வராரு வராரு வராருன்னு சொல்கிற சத்தம்ப்பா, இவ்வளோதான் அவன் சொல்லிக்கிட்டே இருக்கிறான். அவன் தேசத்தின் அத்தனை பேரையும் ஈர்க்கிறான். கவனிங்க, இது ஃபர்ஸ்ட் ஹாஃப். செகண்ட் ஹாஃப் பாருங்க. 2 சீஷனை அனுப்பி இயேசுவிடத்தில் போய் கேட்க சொல்கிறான், வரேன்னு சொன்ன அனுப்பப்பட்ட ஆட்டுக்குட்டி நீங்க தானா, இல்லை வேற யாராதா? நீர்தான் அந்த கிறிஸ்துவா, இல்லை வேற? ஒரு சந்தேகம் வருது. ஏன்? இவர்தான். அவர் வரும்போதே அவர் காலடி சத்தம் எனக்கு கேட்குது அப்படின்னு சொன்னா யோவான் 1 வராரு பாரு. அவர் தான் அடிக்கப்பட போகிற ஆட்டுக்குட்டி, தேவனுடைய ஆட்டுக்குட்டி. அவர் ஞானஸ்நானம் பெற்று கரையேறின உடனே அவன் பரத்திலிருந்து வந்த சத்தத்தை தன் காதுகளால் கேட்டவன்.
புறா அவர் மேலே ஆவியானவர் புறாவை போல் இறங்கினதை பார்த்தவன் திடீர்னு நான் ஒண்ணுமே இல்லைன்னு சொன்ன அவன் ஆண்டவரே சந்தேகப்பட்டு ஒரு கேள்வி கேட்கிறான். நடந்தது என்ன? வேதம் சொல்லுகிறது, அவனுடைய பின்பகுதி அவ்வளோ பெரிய ஒரு டெஸ்டினிக்காக அனுப்பப்பட்ட ஒரு மனுஷனை காவல்ல வச்சு கட்டி ஒரு சின்ன பொண்ணுடைய நடனத்திலே மயங்கி அவன் தலை வெட்டப்பட்டுச்சு. ஏரோது ராஜா அவன் தலையை வெட்டுவதற்கு உத்தரவிட்டான். Where is the big picture? அந்த பெரிய படம் எங்கே? அதுக்கப்புறம் ஒண்ணுமே சொல்லப்படலை. ஏன்? எங்க என்ன நடந்துச்சு? ஒரு காலகட்டம் வரைக்கும் அவர்தான் போ போ, அவருக்கு பின்னாடி போ பின்னாடி போ பின்னாடி போ, நான்லப்பா நான்ல அந்த ஆள் என்ன தேடாத, அங்கே போ அங்கே போன்னு சொன்னவன் ஒரு காலத்திற்கு பிறகு நீங்க பார்ப்பீங்கன்னா 2 கூட்டம் இருக்கிறது. ஒன்று இயேசுவின் சீஷர்கள், மற்றொன்று யோவானின் சீஷர்கள். அதுவரைக்கும் இயேசுவிடத்துக்கு போ போ போன்னு அனுப்பினவன் அதுக்கப்புறமா எனக்கு பின்னாடி வந்தவனை கூடயே வச்சிருந்தாரு. நான் சொல்லுகிறேன், the more I die, நான் சாக 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 அவர் உயர்கிறார். எந்த மனிதனுக்குள்ளார என்னால முடியும் என்கிறதை நான் கொல்லவில்லையோ அதுவரைக்கும் அவரால் என்ன முடியும் என்பதை என்னால் பார்க்க முடியாது. அவரால் என்ன வேணா செய்ய முடியும் என்பதை என்னால் பார்க்க முடியாது. என் ஆண்டவருக்கு இது ஒன்றுமே இல்லை என்பதை என்னால் புரிந்து கொள்ள முடியாது. இருளிலே மறைந்திருக்கிற அதிசயங்களை என்னால் பார்க்க முடியாது. இருள் என்று பார்ப்பேன். எதுவரைக்கும்? நான் சாகாத வரைக்கும். என்னால் ஒன்றும் இன்னைக்கு விட்டீங்கன்னா ஒன்றும் இல்லை ஆண்டவரே, உம்முடைய இரக்கம் தான், என்னால் ஒன்றும் முடியாது. நான் காப்பாற்றினேன். உங்கள் வார்த்தைகளை கவனிங்க. நான் தானே சம்பாதிச்சு கொடுக்குறேன், நான் தானே அப்படி செஞ்சேன், நான் தானே இவ்வளோ காப்பாற்றினேன், நான் தானே கட்டி காப்பாற்றினேன், நான் தானே உருவாக்கினேன். கம் ஆன், லெட் அஸ் கில் திஸ் வேர்ட்ஸ். நீ கட்டவும் இல்லை, காப்பாற்றவும் இல்லை, உருவாக்கவும் இல்லை. ஐ ஹேவ் நத்திங். உங்கள் வார்த்தையில் உங்கள் வீடுகளில் இப்படிப்பட்ட வார்த்தைகள் பரிமாறப்பட வேண்டாம். Let your words confess and confirm that you have already died. உன் வார்த்தை சொல்லட்டும், ஆமாம் நான் ஏற்கனவே செத்துட்டேன், என்கிட்ட ஒன்றும் இல்லை, இதுவரைக்கும் நான் சாதிக்கலை, இனிமேல் என்னால் சாதிக்க முடியாது, அவர் இரக்கத்தினாலே சாதிப்பேன். அவர் இருக்கார், நான் தோற்று போக மாட்டேன். அவர் இருக்கார், நான் வீழ மாட்டேன். அவர் இருக்கார், நான் கெட்டு போக மாட்டேன். இந்த அறிவு ஒரு மனிதனுக்குள்ளாய் தன்னை கொல்லுகிற வரைக்கும் வராது. there is no compromising word, there is no mediocrity like ஆண்டவர் செய்வாரு என்கிற ஒரு நடுத்தரமான வார்த்தை இல்லை. ஆண்டவரால் முடியும், ஆண்டவர் நிச்சயம் செய்வார். எல்லாரும் சொல்லுங்க, ஆண்டவர் நிச்சயம் செய்வார், ஆண்டவர் நிச்சயம் செய்வார், ஆண்டவர் மாத்திரமே செய்வார். நான் கூட இருந்தா போதும். இதற்கு ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில இந்த பார்ட்டுக்கு வரதற்கு அடிப்படையான 3 விஷயங்களை மாத்திரம் சொல்லி முடிக்க போறேன். நம்பர் 1, நான் சாகிறதற்கும் ஆண்டவர் எல்லாவற்றையும் ஆளுகையில் எடுப்பதற்கும் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையின் முதல் காரியம் என்ன தெரியுமா? ஜெபம். ஜெபிக்கிற ஒரு மனிதன் தான் சாக முடியும். தொடர்ந்தேச்சியாய் ஜெபிக்கிற ஒரு மனிதன் தான் சாக முடியும். தன்னுடைய வாழ்க்கையிலே சாப்பாட்டை விட ஜெபத்தை முக்கியமா எண்ணுகிறவனாலே தான் சாக முடியும். நீ கிறிஸ்தவன் என்று சொல்லுகிறாய், உன்னுடைய ஜெப வாழ்க்கையை போய் பார்த்து விட்டு வந்து நீ கிறிஸ்தவனா இல்லையா என்று எனக்கு சொல்லு. How much you pray, how long you pray. ஒரு தேவ ஊழியர் குறித்து இப்படியா ஒரு சாட்சி கேட்டேன். அவரை ஒரு
10 நிமிஷம் யார்கிட்டயா பேசிட்டு இருந்தா அதிகமா? உடனே சொல்லுவாராம் பேசிட்டே இருக்கும்போது, அப்போ ஜெபிக்கலாமா? அவன் வீட்டுக்கு ஒரு முறை அவர் சந்திக்க வந்தவர் சொன்ன சாட்சி. அவர் வீட்டுக்கு போயிருந்தேன், அவர் உட்காந்து பேசிகிட்டு இருந்தேன், அவர்கிட்ட கொஞ்சம் பேசலான்னு போனேன். ஒரு 10 நிமிஷம் தான் பேசினேன். கேட்டார். கேட்டோன்னே சார் ஜெபிக்கலாமா அப்படின்னா, சரி ஐயா ஜெபிக்கலான். 2 மணி நேரம் ஜெபம் பண்ணார். இப்போ முடிப்பாரு. நானும் பார்த்து சோர்ந்து போய் 2 மணி நேரம் அப்படி ஆவியில் நம்பி ஜெபம் பண்ணி முடித்தோன்னே அப்புறம் சரிங்கய்யா அப்படின்னு 2 வார்த்தை பேர் 5 நிமிஷம் தான் திரும்பி அப்போ ஜெபிக்கலாமான்னு. ஐயா நான் போயிட்டு வரேன் ஐயா, ரொம்ப நன்றி ஐயா, தேங்க்யூ. கவனிங்க, எந்த மனிதன் ஜெபத்திலே சார்ந்திருக்கிறானோ அவன் தேவனை சார்ந்திருக்கிறான். அவன் தன்னை என் வாழ்க்கையில் ஜெபம் இல்லாவிட்டால் I can never move. ஒன்றுமே செய்ய முடியாது, எதையுமே ஜெபத்தையும் அவருடைய கிருபையால் தான் செய்ய முடியும். ஆனால் அந்த கிருபையை நான் பெறலைனா எனக்கு வேற எல்லா கிருபையும் வேஸ்ட்டு. நான் ஜெபிக்க எனக்கென்று ஒரு நேரத்தை ஒதுக்குகிறேன். சொல்லுங்க, இன்னைக்கு நீ ஜெபிக்க ஆரம்பிக்கலைன்னா உன்னோட பிக் பிக்சருக்கு போக மாட்டேன். உனக்காக தேவன் சொன்ன தீர்க்க தரிசனங்கள் நடக்காது. உன்னை குறித்து தேவன் வைத்திருக்கிற பெரிய காரியங்கள் நடக்காது. ப்ரே, ஜெபி 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 ஜெபி. ஒரு ஊழியர் இப்படியாய் சொன்னார், என் முகத்தை பார்த்தோன்னே உங்களுக்கு என்ன தெரியுமா ஞாபகம் வரணும்? என் பேர் ஞாபகம் வரக்கூடாது, என் ஊர் ஞாபகம் வரக்கூடாது, என் பிரசவம் ஞாபகம் வரக்கூடாது, நான் யாரும் ஞாபகம் வரக்கூடாது. உங்களுக்கு என் முகத்தை பார்த்தோன்னே ஞாபகம் வர வேண்டியது ஜெபி. எந்த மனிதனுடைய வாழ்க்கையிலே ஜெபம் அவனுடைய வாழ்க்கையின் சுவாசமாய் மாறுகிறதோ, 10 நிமிஷம் அப்படியே போயிட்டு வரும். இல்லை, I'll go. There's no me time. எனக்கென்று ஒரு சொந்த நேரம் இல்லை. I'll always have a God time. நானும் தேவனும். Come on, say, என்னுடைய முழு நேரமும் ஆண்டவரோடு. எந்த வீட்டிலே ஜெபம் அதிகமாகிறதோ, you are taking your flight to your destiny. உடைய வண்டி ஆயத்தமாயிருச்சு, you are going. எதுக்காகவும் ஜெபத்தை விட்டு கொடுக்காதீங்க. 2வது, எந்த மனிதனுடைய வாழ்க்கையில் ஜெபம் அப்படிங்கிறது என்னன்னா வேற ஒன்றுமே இல்லை. நான் நம்புறது என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ். மணிக்கணக்காக உட்காந்து நான் ஜெபம் பண்ணி காரியம்லாம் மாறுது அப்படின்னு நான் நம்பலை. நான் உட்காந்து மணிக்கணக்காக ஜெபம் பண்ணுறது என்ன உண்மையான ஒரு விஷயத்தை சொல்லுதுன்னா, நான் எதெல்லாம் நம்புகிறேனோ ஆண்டவர் செய்வாருன்னு அதை முழுசாக நம்புறதுக்கான ப்ரிப்பரேஷன் தான் ப்ரேயர்னு நான் நம்புகிறேன். ஆண்டவர் எவ்வளவு வல்லமை உள்ளவர் என்பதை உண்மையாய் நம்புவதற்கு எனக்கு ஜெபத்தினால் மாத்திரம்தான் பலன் கிடைக்கிறது. I cannot tune my heart. இந்த இத்தனை சூழ்நிலைமை நடுவில் ஆண்டவர் நல்லவர், ஆண்டவர் எனக்காக வேலை செய்கிறாரு, ஆண்டவர் எனக்கு ஒரு பெரிய எதிர்காலம் வச்சிருக்கிறாரு, ஆண்டவர் நிச்சயமாக என்னை விடுவிப்பார் என்கிறதை நம்புவதற்கு நான் ஜெபிக்கிறேன். அதை நம்புறதுக்கு, என்னை ஆயத்தப்படுத்துறதுக்கு தான் எனக்கு ஜெபம் உதவி செய்கிறது. அவருடைய வார்த்தையை நான் அதனால் திரும்ப திரும்ப ஒரு பக்கம் ஜெபம், இன்னொரு பக்கம் ஒரு வார்த்தை. One side I pray, other side I speak. One side I call, other side I claim. ஒரு பக்கம் கூப்பிடுறேன், ஒரு பக்கம் ஆண்டவரேன்னு கூப்பிடுறேன், இன்னொரு பக்கம் நான் நம்புகிறதை, நான் எண்ணுகிறதை, நான் பார்க்கிறதை நான் அழைக்கிறேன். தேவனுடைய வார்த்தை எப்போவுமே நிறைய பேர் வாழ்க்கையில் இந்த வார்த்தை ஏதோ நல்ல வார்த்தை, அதனால தான் நான் சொன்னேன் he has to die. நல்ல வார்த்தை இல்லையா?
இது உயிருள்ள வார்த்தை. இது செய்யும் இல்லையா? இது நிச்சயம் செய்யும். இது நடத்தும் இல்லை, இது நடத்தியே காட்டும். ஆனால் எப்பொழுதும் இந்த வார்த்தை தனியாக வெறும் வார்த்தை, எங்க ஒரு இந்த வார்த்தையை விசுவாசத்தோட கலக்குறீங்களோ, ரெண்டு விஷயம் சேர்ந்தா ஒரு விஷயம் பிறக்கும். ஜபமும் வார்த்தையும் விசுவாசமும் கலந்தால் நிச்சயம் அற்புதம் பிறக்கும். அதை நீங்க நிறுத்தவே முடியாது. You cannot stop anybody who believes this word. என்ன வானமே இடிஞ்சு விழுந்தாலும் இந்த வார்த்தை சொன்னதை நான் நம்புறேன்னு சொல்லுவீங்கன்னா அது நிச்சயம் நடக்கும். எங்கள் வீட்டில் ஒரு 2 நாளைக்கு முன்னாடி நைட்டு மோட்டரில் கொஞ்சம் ப்ராப்ளம். ஒரு சொட்டு தண்ணி இல்லை, எந்த டேப்லேயும் வரல. மோட்டர் ஓடுது, ஏன் தண்ணி மேலே ஏறலன்னு தெரியல. என்னெல்லாமோ பண்ணி பார்த்துட்டு சரி கொஞ்சம் தண்ணி இருக்குது, ஏறிடுச்சு, சரியாயிருச்சு. ஏன்னா மோட்டர் ஓடுது, நல்லா தான் ஓடுது. அப்புறம் எந்த ஆமி அவனால் முடிஞ்சதெல்லாம் பாஸ்டெல்லாம் செஞ்சுட்டு படுத்துட்டோம். நைட்டு ப்ரேயர் முடிச்சுட்டு நான் வீட்டுக்கு போகிறேன், சுத்தமாக எதுலேயுமே தண்ணி வரல. பாஸ்டர்கிட்ட போய் சொன்னேன், பாஸ்டர் சொன்னாங்க ஜோம் பண்ணிவிட்டு மோட்ரு போடு அப்படி. அப்புறம் நான் போய் ஜோம் பண்ணிவிட்டு மோட்ரு போட்டேன், தண்ணி வரல. நான் உட்காந்து பேசினேன். யார்கிட்ட? மோட்டர்கிட்ட. நான் தேவோட வார்த்தையை பேசுகிறேன். நீ நாளைக்கு தானே, நாளைக்கு சாட்டர்டே, யூ கேன் நாட் மிஸ் மை டே. நாளைக்கு என்னை நீ குழப்ப முடியாது, என் ஜபத்தை நீ நிறுத்த முடியாது, என் சூழ்நிலைமைகளை மாற்ற முடியாது. நீ தண்ணி வந்து தான் ஆகும். தேவோட வார்த்தை இப்படி சொல்லுது, என் காரியங்கள் தேவோட கரத்தில் இருக்குது. மை கப் ஓவர் ஃப்ளோஸ். நான் சொல்லிகிட்டு இருக்க தண்ணி 1 மணி நேரம் 2 மணி நேரம் போட்டாலும் மோட்டர் நிறையவும் இல்லை, ஊற்றவும் இல்லை, டேப்பில் தண்ணியும் வரல. நான் சொல்கிறேன் திரும்பி என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. நான் நிறைய வசனம் எனக்கு ஞாபகம் வர உட்காந்து அதையே நான் ஒரு ப்ரேயர் டைமாக யூஸ் பண்ணிவிட்டு திரும்பி 1 மணி நேரம் ஜோம் பண்ணிட்டு போய் படுத்துட்டேன். ஜோம் பண்ணேன், திரும்பி போய் டேப்பை திறந்து பார்த்தேன். இவ்வளோ வசனம் சொன்னோமே, இவ்வளோ ஜோம் பண்ணோமே, தண்ணி வரல. அப்பையும் திரும்பியும் எனக்கு ஒன்று தெரியும், நடக்கும் அப்படின்னு நான் நம்பலை, நிச்சயம் நடக்கும் என்று தெரியும். பிகாஸ் நான் இந்த வார்த்தையை பேசியிருக்கிறேன். ஆனால் சூழ்நிலைமையில் தண்ணி வரல, போயிட்டேன், ரிலாக்ஸ்டாக போய் படுத்தேன். காலமே எந்திரிச்சு வெளியே வரும்போது டேப்பில் தண்ணி வந்துட்டு தானே இருந்துச்சு. எப்படி வந்தா என்ன? நான் சொன்ன வார்த்தைகள் நிச்சயம் நிறைவேறினது. நான் பேசுகிற காரியங்கள் நிச்சயம் நடக்கும், நிச்சயம் செய்வார் என்கிற விசுவாசம் உனக்குள்ள வரத்துக்கு நீ ஜெபிக்க உன்னை ஒப்பு கொடுக்கணும். நான் இவ்வளோ வார்த்தையும் நம்ப பலன் இல்லாமல் இருக்கேனே, நான் சூழ்நிலைமையை நம்புறேனே, இதுக்கு தான் ஜெபிக்கணும். மணிக்கணக்காய் ஆவியில் நிரம்பி ஜெபிக்கிறது எதுக்கு? எனக்குள்ள இருக்க அவிசுவாசத்தை பிடுங்கி போடுங்க, எனக்குள்ள இருக்க பயத்தை எடுத்து போடுங்க, எனக்குள்ள உருவார சந்தேகத்தை எடுத்து போடுங்க. இதற்கு தான் ஜெபம். ரைட், இப்போ நீங்கள் ஜெபிக்கிறீங்க, அதுக்கப்புறம் நீங்கள் விசுவாசிக்கிறீங்க. இது ரெண்டுக்கும் இடையில பிரிட்ஜ் பண்ணுற ஒரு விஷயம் இருக்குது. அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். அந்த ஒரு விஷயத்தை நீங்கள் செய்யாமல் எவ்வளவு ஜெபிச்சாலும், எவ்வளவு நீங்கள் வசனத்தை சொன்னாலும், துதிச்சாலும் ஒரு விஷயமும் நடக்க போகிறதில்ல. அது என்ன தெரியுமா? இங்கே தான் வார்த்தை இருக்குது, ஜபம் இருக்குது, ஆண்டவர் இருக்கார், ஆவியானவர் இருக்கார், வசனம் இருக்கா, இவங்க எல்லாம் இருக்காங்க. ஆனால் கூட அந்த சைத்தான்னு ஒன்று இருக்குது. என்ன பண்ண முடியும்? அதை பிசாசு இருக்குதா இல்லையா? சொல்லுங்க, இருக்கா இல்லையா? எத்தனை பேர் காலமாக கூட்டு வந்தீங்க? சொல்லுங்க, கூட்டு வந்தீங்களா? விட்டு போயிருங்க, நான் பார்த்துக்கிறேன். கூட்டு போகாதீங்க. நிறைய நேரம் இங்கே விட்டு போகிறீங்க. நிறைய பேர் இங்கே சுற்றின்னு இருக்குது. சீரியஸாக, சும்மா சொல்ல, சுற்றின்னு இருக்குது. சர்ச்சில் பிசாசு இருக்கும் எப்போவுமே. அது ரொம்ப பிடிச்ச இடம் சர்ச்சு தான். ஏன்னா அங்கே தான் அதுக்கு பிடிச்ச ஆளுங்க நிறைய பேர் வரீங்க. கவனிங்க, இந்த பிசாசு இதெல்லாம் செய்கிறதுனால உங்களை விட்டுறாது.
இதெல்லாம் செய்கிறனால உங்கள் ஆசீர்வாதத்துக்கு உங்களை ஏற விடாது. இது என்ன பண்ணும்? நேராக மோத வராது. அது எப்போவுமே ஒரு ட்ராப் வச்சுருக்கும், பொறி வச்சுருக்கும். நேராக வா வா அப்படின்னா வராது. வந்து இதில் மாட்டிக்கோன்னா மாட்டாது. அது நம்மை விழத்தள்ளுவதற்கு குழிகளை வைத்திருக்கிறது. அந்த குழியில் நீங்கள் தப்பிச்சிங்கன்னா தான், என்னதான் ஆண்டவர் உங்களுக்கு அற்புதமான பாதைகளை உருவாக்கி இருந்தாலும் நீங்களா வழியை போய் விழுந்தால் யாராலும் உங்களை காப்பாற்ற முடியும்? இன்னைக்கு நிறைய பேர் நாமே திரும்ப திரும்ப வழிய போய் சிக்கிக்கிறோம். எதில் சிக்கிக்கிறோம்? இவ்வளவு ஜபமும் வேஸ்ட்டாக போகணும், இவ்வளவு வார்த்தையும் வேஸ்ட்டாக போகணுன்னா நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு விஷயம், நான் ஃபஸ்ட்டு சொன்னேன், ஐ கேன், என்னால் முடியும் சாகணும், தேவனால் முடியும் என்கிறதும் சாகணும், தேவனால் மாத்திரம் முடியும் என்பதை நீங்கள் காப்பாற்றணும். ஆனால் இடையில ஒன்று சொன்னேன் பார்த்தீங்களா, அதுதான் பிசாசு நமக்கு வைக்கிற பொறி. he can't or you can't, உன்னால் முடியாது. என்னை சுற்றி இருக்கிற அநேக சூழ்நிலைமைகள், அநேக மனிதர்கள் என்னை தடுமாற பண்ணுவாங்க. இவன் இப்படி இருக்கான், ஐயோ அவங்க அப்படி செய்கிறாங்களா, ஐயோ அந்த ஆள் மோசமா. என் கண் முன்பாக நான் எந்தெந்த மனுஷனுக்காக அவனுடைய செய்கையை பார்த்து எடறேனோ, நான் எடற வரைக்கும் என்னுடைய கால்கள் பொறியிலே வலையிலே. பிள்ளைகளை நான் சொல்கிறேன், உன்னோட பெற்றோரை பார்த்து எடற, யூ ஆர் பீன் ட்ராப்ட், யூ ஆர் ஃபாலிங். நான் நிறைய சாட்சியாக சொல்கிறேன். எந்த ஒரு வாழ்க்கையில் உங்கள் குடும்பத்தில் யாரோட ஒரு தப்பையோ இவங்க தப்பு பண்ணுறாங்க, இவங்க சரியில்லை அப்படின்னு நீங்கள் பாயிண்ட் அவுட் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா, நான் சொல்கிறேன், யூ ஹேவ் ஆல்ரெடி பீன் ட்ராப்ட். ஏற்கனவே நீ கீழே விழுந்துட்ட. என்னைக்கு மற்றவனை விரல் நீட்டுகிறாயோ அப்பொழுது நீ ஏற்கனவே விழுந்து விட்டாய். செய்ய வேண்டியது என்ன தெரியுமா? நான் அதற்கு ஃபாலோ பண்ணுற ஒரு விஷயம் என்ன தெரியுமா? என் முன்னாடி எடற ஒவ்வொருத்தனுக்கான ஒரு வசனத்தை விசுவாசிப்பேன். அன்று இரவு தூங்குறதுக்கு முன்னாடி யாரெல்லாம் எனக்கு தீமை செஞ்சானோ, யாரெல்லாம் என்னை பழிச்சானோ, யாரெல்லாம் என்னை திட்டினானோ, யாரெல்லாம் என்னை கஷ்டப்படுத்தினானோ, யாரெல்லாம் என்னை அவமானப்படுத்தினானோ, யாரெல்லாம் என் முன்னாடி பாவம் செய்கிறானோ, யாரெல்லாம் என் முன்னாடி நம்பிக்கை இல்லாத குறைவுகளோடு வாழ்கிறானோ, அத்தனை பேருக்காகவும் ஆண்டவர் அவன் அத்தனை பேரையும் காண்பித்து, இவனுக்காகலாம் உன்னால் விசுவாசிக்க முடியும்னா உண்மை, நீ உன் மேலே இருக்கிற நம்பிக்கையை கொன்னுட்டனோ, என் மேல இருக்கிற நம்பிக்கையை முழுமையாக்கிட்டனோ நான் புரிஞ்சுக்கிட்டேன், நீ ஜெயிச்சிட்டன்றுவார். உன் மேல இருக்கிற நம்பிக்கை செத்து விட்டதற்கு அடையாளம் என்ன? அவன் சரியில்லை, இவன் சரியில்லை, என் புள்ள சரியில்லை, என் மச்சான் சரியில்லை, என் மாமியார் சரியில்லை, இல்லை. பார்க்குறேன் பிரச்சனை இருக்கு, பார்க்குறேன், அதுக்கு என்ன செய்கிறேன்? திரும்பி போன வாரமாக சொன்னேன், இந்த வாரமாக சொல்கிறேன். ஏன்னா அந்த வசனத்தை தான் எனக்குள்ளாய ஒவ்வொரு நாளும் எனக்கு ஆவியான உணர்த்துகிற ஒரு வசனத்தை பிடிச்சுக்குவேன். அவன் நீர்க்கால்களின் ஓரத்தில் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலை உதிராதிருக்கிற மரத்தை போல் இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். அவங்க எனக்கு தெரிஞ்சவங்களாக தான் இருக்கணும்னு இல்லை, அவங்கள பற்றின ஒரு பிரச்சனை என் காதில் கேட்டாலும் அவங்களுக்காகவும் நான் இதை சொல்லுவேன். என் தூக்கத்திலே இதை சொல்லுகிறேன், நான் விழிக்கையிலே இதை சொல்லுகிறேன். என்னுடைய விசுவாச ஓட்டத்தில் என்னை எடற பண்ணுகிற ஒரு ஆளுடைய செய்கை, அவன் குடிகாரனாக இருந்தாலும் சொல்லுவேன், அவன் எவ்வளோ பெரிய பயங்கரங்களை செய்தாலும் சொல்லுவேன். வேற எதையும் சொல்ல மாட்டேன், வேற எதையும் பேச மாட்டேன், அவங்க செஞ்சதை சொல்ல மாட்டேன், அவங்க செய்கிறத சொல்ல மாட்டேன், அவங்க பேசுகிறத சொல்ல மாட்டேன். ஏன்? நான் செத்து விட்டேன் என்கிறதற்கு அதுதான் அடையாளம். நீ செத்துட்டனா அவன் செய்கிறத சொல்ல மாட்டேன், ஆண்டவர் அவனை குறித்து சொன்னதை சொல்ல. கீப் சேயிங். ஹார்ட்குள்ளார நான் அவன்கிட்ட போய் ஏன் இப்படி செஞ்சேன்னு கேட்க மாட்டேன், அவனுக்கான வார்த்தையை பேசிட்டே இருக்கேன். கணவன்கிட்ட போய் போராட போக மாட்டேன், வார்த்தையை பேசிட்டேன். பிள்ளைகளிடத்திலே போய் என்ன நினைச்சிட்டு இருக்க,
எப்படி இப்படி அவமரியாதையாக பேசு? நோ, வார்த்தையை ஸ்பீக் ஸ்பீக் ஸ்பீக். இது சொல்லுகிற 2 உண்மை. ஒன்று, நான் ஏற்கனவே செத்துட்டேன். ஐ கேன் இஸ் இன் அ ப்ராசஸ் ஆஃப் டையிங். அது சாகிற வரைக்கும் இருக்கும், தினமும் சாவடிக்கணும். நான் எப்பயோ செத்துட்டேன்னு நினைக்கக்கூடாது. அந்த ஐ கேன், என்னால் முடியுங்கிறது டெய்லி புதுசாக காலமே பூத்து வரும். டெய்லி அதை பார்க்கும் போதெல்லாம் வெட்டி தூர டஸ்ட்பினில் போட்டே இருக்கணும். 2வது, he can has to die. he only can. என்னால் முடியாது, அவரால் எல்லாமே முடியும். இந்த விக்கிரக ஆராதனை என் வீட்டிலேருந்து வெளியேற்ற என் ஆண்டவரால் முடியாதா? முடியும். இந்த பிசாசை என் வீட்டிலேருந்து விரட்ட, என் வாழ்க்கையிலேருந்து விரட்ட ஆண்டவரால் முடியாதா? முடியும், நிச்சயமாய் முடியும், நிச்சயமாய் முடியும். ஆனால் அந்த இடத்துக்கு வர்றதுக்கு பிசாசு மனுஷங்களை அனுப்பிட்டே இருப்பான், மனுஷங்க வார்த்தையை அனுப்பிட்டே இருப்பான், மனுஷங்களுடைய செய்கையை அனுப்பிட்டே இருப்பான். சூழ்நிலைமையில், கடினங்களில், பொருளாதாரத்தில், சரீரத்தில் ஏதாவது ஒன்றை கொண்டு உன்னை தாக்கி, உன்னால் முடியாது, அதால் முடியாது, இதால் முடியாதே கிடையாதையா. யாருக்காகவும் விசுவாசிக்க எந்த மனிதன் ஆயத்தமோ கரங்களை